Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 12 linear programming la exercise 12.1 la first question பார்க்கிறோம். Solve the following linear programming problems graphically அப்படினு கொடுத்திருக்காங்க. First sum, maximize z equal to 3x plus 4y subject to the constraints x plus y less than equal to 4, x is greater than equal to 0, y greater than equal to 0. So இதெல்லாம் தான் வந்து constraints. ஸோ இங்கே வந்து இந்த கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே வந்து அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு டேபிள் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் அண்ட் y வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ 0ன்னு போட்டால் y வேல்யூ 4 அண்ட் y வேல்யூ வந்து 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் வேல்யூ வந்து 4ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து எல்லாமே அந்த 1 யூனிட் டிஃப்ரென்ஸில் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்து கிராஃபில் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து நார்மல் ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க்கிங் பண்ணி நம்ம வரையும் போது நம்மளுக்கு டயக்ராம் வந்து பக்காவாக வரும். ஸோ 0 இங்கே வந்து 1 2 3 4 5 அண்ட் இங்கே 1 2 3 4. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னது 0,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இங்கே வந்து வரும். அண்ட் அடுத்தது 4 எக்ஸ் ஆக்சிஸில் அண்டு 0 வந்து ஒய் ஆக்சிஸில். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 4,0 இங்கே வந்து 0,4. ஸோ இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும், இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவையும் வந்து 0ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் வந்து நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து போடுறோம். எங்கே போடுறோம், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்து நம்ம போடுறோம். ஸோ ரெண்டுமே 0ன்னு போடும் போது நம்மளுக்கு ஆக்சுவலி என்னது, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ட்ரூ. அதாவது 0 வந்து லெஸ் தேன் 4 தானே. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும், இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். அதாவது ஆரிஜின் சைடில் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ரீஜன் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ரீஜன் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா, இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். அதாவது இப்படி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து இந்த போர்ஷன் தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துப்போம், இந்த ரீஜனை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். பிகாஸ் நம்மளுக்கு இது வந்து ட்ரூன்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ விச் இஸ் ட்ரூ. ஸோ ரீஜன் ஃபார் constraint is on the side of origin. ஸோ இப்போ இது வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஓ, இது வந்து ஏ அண்ட் இது வந்து பின்னு வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஜன் ஓஏபி வந்து என்னது, இட் இஸ் பவுண்டட். த ரீஜன் ஓஏபி இஸ் பவுண்டட். ஸோ இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன, ஸோ ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0. அடுத்தது ஏயோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,4 அண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் 4,0. இப்போது நம்ம வந்து இங்கே இதை வந்து எதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னர் பாயிண்ட்ஸை ஜெட்டில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். z ஈக்குவல் டு என்னது, 3x ப்ளஸ் 4y. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு z வந்து 0ன்னு வந்துடும், இதை எடுத்து போடும் போது. அடுத்தது இங்கே எக்ஸ் வந்து 0. ஸோ 3 இன்ட்டு 0, 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 4 இன்ட்டு 4. ஸோ இட் வில் பி 0 ப்ளஸ் 16. ஸோ அடுத்தது இங்கே வந்து 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 0. ஸோ அப்போனா 12. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ விச் இஸ் 16. ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட் மெத்தட் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல இன்ட்ரடக்ஷனில். ஸோ அந்த கார்னர் பாயிண்ட் மெத்தட் படி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z வந்து என்னது 16. எந்த கார்னர் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது 0,4. ஸோ மேக்ஸிமம் Z equal to 16 at 0,4. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். So second question, minimize Z equal to minus 3x plus 4y கொடுத்திருக்காங்க subject to. So constraints வந்து என்னது x plus 2y less than equal to 8, 3x plus 2y less than or equal to 12. அதுக்கப்புறமா வந்து x greater than 0, y greater than or equal to 0. So இதெல்லாம் தான் வந்து constraints. So இப்போ இங்க x greater than equal to 0, y greater than equal to 0 வந்துருதா. So அப்போ வந்து என்னது feasible region வந்து எங்க first quadrantல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதை எடுத்துக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் 2y. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு 8ன்னு வந்து போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், மினிமைஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 3x ப்ளஸ் 4y. ஸோ இதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8 போட்டிருக்கோம். ஸோ டேபிள் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 0 நான் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸு ஒய்யு எக்ஸு வந்து 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸு 0ன்னு போட்டுக்கிட்டேன்னா எனக்கு ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 8 வரும். y இஸ் ஈக்குவல் டு 8/2 விச் இஸ் 4. ஸோ 4ன்னு வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒய்யை வந்து 0ன்னு போடுறேன். ஸோ ஒய்யை வந்து நான் 0ன்னு போட்டேன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸு வந்து ஈக்குவல் டு 8ன்னு வந்து வரும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு எனக்கு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து வரையணும். லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். டூ 3 4 5 6 7 8. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஸோ 0,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இங்கே வரும் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் 0,4. அடுத்தது வந்து 8,0. ஸோ 8னா எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் வந்து 0. ஸோ அப்போது 8,0. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா. ஸோ நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்லேயே வந்து நம்ம டெஸ்ட் ஃபார் ஆரிஜினை வந்து பண்ணிடலாம். என்ன பண்ணணும், எக்ஸோ ஒய்யையோ 0 0ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 0 0ன்னு எடுத்துக்கும் போது 0 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன அர்த்தம், இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இந்த பக்கம் தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ரீஜன் வந்து என்னது, இந்த பக்கம் ஆரிஜின் சைடில் தான் வந்து இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். அதாவது 3x + 2y ஈக்குவல் டு 12 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து டேபிள். ஸோ டேபிள் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய், எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 எடுத்தோம்னா எனக்கு என்ன வரும், 0 + 2y ஈக்குவல் டு 12ன்னு வந்து வந்துடும். அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 12/2 விச் இஸ் 6. அடுத்தது ஒய்யை வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய்யை 0 எடுத்துக்கிட்டோன்னா 3x + 0 ஈக்குவல் டு 12. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/3. ஸோ எக்ஸு வந்து 4. ஸோ இப்போ இங்கே இதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 0,6. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ இங்கே வந்து வரும். அடுத்தது 4,0. ஸோ 4,0 அப்படின்னா இங்கே வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆரிஜின் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ரெண்டுத்துக்குமே 0 போடுறோம். ஸோ இப்போ இந்த 0 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்னு வந்து வரும், விச் இஸ் ட்ரூ. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ இதுக்குமே வந்து நம்மளுக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து எப்படி வரும், இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. அண்ட் இப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனான ரீஜன் பார்த்தோம்னா எங்கே வருது, இதுதான் வந்து நம்மளுக்கு வருது. இந்த ரெண்டு லைனுக்கும் காமனான ரீஜன். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ரீஜனை வந்து நம்ம எடுத்துப்போம், இந்த ரீஜனை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இட் இஸ் பவுண்டட் ரீஜன்.
ஸோ இது வந்து O and this is A and this is B and this is C வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ OABC is bounded region. அடுத்தது ஸோ இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ எதெல்லாம் கார்னர் பாயிண்ட்ஸு 0,0 வந்து கார்னர் பாயிண்ட்டு. அண்ட் இங்கே வந்து எது வந்து கார்னர் பாயிண்ட் ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு எடுத்துப்போம், இது வந்து 4,0 அண்டு பியோட பாயிண்ட் வந்து 2,3. ஸோ இங்கே வந்து இதை வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் கரெக்டாக எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்படி வருது. ஸோ இட் இஸ் 2,3 அண்ட் இது வந்து திஸ் இஸ் 0,4. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் O, A, B and C are 0,0, 4,0, 2,3 and 0,4. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட் பி வந்து நான் சொன்னல டயக்ராம் வச்சுமே வந்து நம்ம 2,3 வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன் கேஸ் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து என்னது, அதான் இந்த லைனோட ஈக்குவேஷன் x + 2y = 8. அதே மாதிரி இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x + 2y = 12. ஸோ அப்போ இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல, கரெக்டா? ஸோ அப்போது இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு லைனும் எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறோம், 3x + 2y = 12 அண்ட் x + 2y = 8. இதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடில் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2x = 4 வந்துடும் அண்ட் x = 4/2 which is 2. அண்ட் இந்த 2 எடுத்து நான் வந்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ இது சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 2. இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 2 + 2y = 8ன்னு வரும். ஸோ இப்போ 2y = 6, y = 6/2 which is 3. ஸோ பாயிண்ட் வந்து என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அந்த பாயிண்ட் வந்து 2,3. ஸோ பாயிண்ட் பியோடது வந்து என்னது 2,3. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இஸ் 2,3. ஸோ therefore கார்னர் பாயிண்ட் பி கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது, இட் இஸ் 2,3. இப்போ வந்து நம்ம z வேல்யூ வச்சு ஜெட்டோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் த கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் z = -3x + 4y. ஸோ ஃபஸ்ட்டு 0,0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே z வந்து 0 ஆகிடும். அடுத்தது a 4,0. ஸோ z = -3 × 4 + 0 which is -12. அடுத்தது b 2,3. ஸோ z = -3 × 2 + 4 × 3. ஸோ -6 + 12 which is 6. அடுத்தது c 0,4. ஸோ z = -3 × 0 + 4 × 4. ஸோ 0 + 16. ஸோ 16. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, மினிமைஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது மினிமைஸ் அப்படின்னும் போது இதுதான் வந்து மினிமம் வேல்யூ. திஸ் இஸ் ஈக்குவல் டு m minimum. Therefore minimum value of z is -12 at point A 4,0. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் z = 5x + 3y கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா 3x + 5y <= 15, 5x + 2y <= 10, x > 0 and y > 0. ஸோ இது ரெண்டும் வந்தாவே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வந்து வரப்போகுது ரீஜன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இங்கே மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னது, ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் z = 5x +
3y வந்துடும். அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3x + 5y = 50. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு x = 0 போடுறேன். ஸோ எக்ஸ் வந்து 0ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5y = 15, y = 3. அண்ட் yக்கு வந்து நான் 0 போடுறேன். ஸோ y = 0ன்னு போட்டேன்னா 3x = 15, x = 5. x வந்து 5. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 5x + 2y <= 10ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 5x + 2y = 10ன்னு வந்து எழுதிப்போம். ஸோ டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ x and y. ஸோ x வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ 0 போட்டோம்னா x 0னா y = 10/2 which is 5 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி y வந்து 0 போட்டோம்னா 5x = 10, x = 2ன்னு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து x > 0, y > 0. இது வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது ரெண்டுமே நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் வந்து வரையலாம். உங்ககிட்ட கிராஃப் ஷீட் இருந்ததுன்னா கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ தட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0, 3. ஸோ 0, 3 இங்கே வந்து வரும் நம்மளுக்கு. அண்ட் 5, 0. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் 0, 3 அண்ட் இது வந்து 5, 0. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோட இதுவை வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 0, இது 0, 5. ஸோ 0, 5னா இங்கே வரும். அண்டு 2, 0 இந்த இடத்துல வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 5x + 2y = 10 அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x + 5y = 50. இப்போது இதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸ் இதில் வந்து எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 0னா 0 is less than equal to 15 அப்படின்னு வந்து வரும், விச் இஸ் கரெக்ட். ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எது வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின்? ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்தது இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எக்ஸும் 0, ஒய்யும் 0 போட்டோம் அப்படின்னா x = 0, y = 0, 0 less than or equal to 10ன்னு வரும். ஸோ விச் இஸ் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னா அகெயின் இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும், இந்த டைரக்ஷனில் வரும். comes in this direction. இப்போ ரெண்டுத்துக்குமே சூட்டபிளாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரீஜன் தான் வந்து இப்போ ரெண்டு பார்ட்டுக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கிற ரீஜன். ஸோ என்னென்னலாம் கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது? இங்கே ஓ இருக்குது அண்ட் இது வந்து நான் ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி அப்படின்னு வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டில் பி பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வேணும். ஏ வந்து 0, 3 தெரியும். இங்கே இது சி பாயிண்ட் வந்து 2, 0 அப்படின்னு எனக்கு வந்து தெரியும். பி மட்டும் வேணும். ஸோ பியோடது வந்து இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை இன்டூ 2ஆல் பண்ணுறேன், இதை வந்து இன்டூ 5ஆல் சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போனா 3 2s are 6x வந்துடும் ப்ளஸ் 10y = 30 வரும். இங்கே வந்து 25x வரும் ப்ளஸ் 10y = 15 வரும். சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -19x = -20 வந்து கிடைக்கும். மைனஸ் சைன் போயிடும். x = 20/19 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் x = 20/19 இன்
ஈக்குவேஷன் 2 போடுறேன். ஸோ அப்போ 5 into 20 by 19 plus 2y equal to 10. So it will be 100 by 19 plus 2y equal to 10. So 2y equal to 10 minus 100 by 19 and 2y equal to solve பண்ணோம்னா 19 வந்துரும். 190 minus 100 நம்மளுக்கு வந்து வரும், which is 2y equal to 90 by 19 into இந்த 2y இருக்குல்ல, so it will be y equal to 90 by 19 into 1 by 2. இது வந்து 45 வந்து நம்மளுக்கு வரும். So y value is 45 by 19. So B point ஓட coordinates வந்து 20 by 19 and 45 by 19. So corner points எல்லாம் எழுதிக்கலாம். So corner points O வந்து 0,0, A வந்து 0,3, B வந்து 20 by 19, 45 by 19 and C 2,0. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Z வந்து என்னது 5x plus 3y. இதில் போட்டோம் அப்படின்னா Z வேல்யூ இங்கே 0 ஆகிடும் அண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5 into 0 plus 3 into 3 which is 9 and இங்கே வந்து 5 into 20 by 19 plus 3 into 45 by 19 வந்து நம்மளுக்கு வரும். So it will be 100 by 19 plus 135 by 19. So it will be 235 by 19. So இங்கே 5 into 2 plus 3 into 0. So it will be, so corner pointsல எது maximum value அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இங்கே கொஷனில் கேட்டிருக்கிறது மேக்ஸிமைஸ். ஸோ கேபிட்டல் M. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 235 by 19. ஸோ கார்னர் பாயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா the maximum value of Z is 235 by 19 at 20 by 19, 45 by 19. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் மினிமைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து Z ஈக்குவல் டு 3x plus 5y such that கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன தான் கன்ஸ்ட்ரெயின்ஸு? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மினிமைஸ் Z ஈக்குவல் டு 3x plus 5y அண்ட் ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து x plus 3y greater than equal to 3, x plus y greater than equal to 2, x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ இதெல்லாம் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்தாவே நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம், டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ x plus 3y is equal to 3. ஸோ எக்ஸ் வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 0 போட்டோம்னா 0 plus 3y equal to 3 வரும், y equal to 1. அடுத்தது y வந்து நான் 0 போட்டுக்கிறேன். ஸோ x is equal to 3 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இங்கே வந்து 0 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னவாகும்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 0 எக்ஸும் 0 ஒய்யும் 0,0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே வந்து 0 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3 விச் இஸ் அ ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்னவாகும், அவே ஃப்ரம் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கிராஃப் வரையும் போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸு கமா ஒய் வந்து வி டேக் இட் அஸ் 0,0. ஸோ அப்போ வந்து இங்கே 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வருது. ஸோ வந்து ஃபால்ஸ் அவே ஃப்ரம் ஆரிஜின். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸு 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து y வேல்யூ வந்து 2ன்னு வந்துடும் அண்ட் y 0ன்னு போடுறேன், x வந்து 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ 0,0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் x, y பிளேஸில். ஸோ அப்போ போட்டோம்னா 0 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2ன்னு வந்து வருது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அண்ட் அவே ஃப்ரம் ஆரிஜின்.
ஸோ இப்போ நம்ம கிராஃபை வந்து வரைஞ்சிடலாம். நான் கிராஃப் வரையறதுக்கு முன்னாடியே வந்து நான் இதை ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இங்கே 0 வரும் அண்ட் 1 2 3 4 5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 2 3 4 அண்ட் 5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷனை வச்சு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 0, 1. ஸோ இங்கே வந்து வரும் அண்ட் 3, 0 இங்கே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு x + y = 2. ஸோ இந்த லைன் வந்து என்னது x + 3y = 3 வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது 0, 2. ஸோ 0, 2னா இந்த இடத்துல வரும் 0, 2 அண்ட் 2, 0 இங்கே வரும் 2, 0. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து இன்இக்வாலிட்டி 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ அப்போ வந்து எப்படி வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி வருது, இதுக்குமே ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவே ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ இப்போ இந்த காமனாக இருக்குல்ல, இப்போ அந்த ரீஜன் மட்டும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ காமனாக இருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா இப்போ ரெண்டுத்துக்குமே வர்றது. ஸோ இந்த பாயிண்ட்டு அண்ட் இங்கே அதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு காமனாக வருது. ஸோ அதாவது 0, 2 அண்ட் இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல, கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் விச் இஸ் 3, 0. ஸோ அதாவது இந்த ரீஜன். ஸோ இது வந்து என்னது, the feasible region is unbounded. ஸோ unbounded அப்படின்னும் போது we have seen some certain points. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசின்னு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து சின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல, அதை சால்வ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3y = 3 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் y = 2. ஸோ இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன், கேன்சல் ஆகிடும். ஸோ 2y = 1ன்னு வரும் அண்ட் y = 1/2. ஸோ சப்ஸ்டிடியூட் y = 1/2 இன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2 = 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 - 1/2. ஸோ வந்து சால்வ் பண்ணோம்னா ஸோ 4 - 1 which is 3/2. ஸோ பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது 3/2, 1/2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போது அதை வந்து எடுத்து ஜெட்டில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏ பாயிண்ட் வந்து என்னது, ஏ வந்து 0, 2, பி எழுதியாச்சு, சி இஸ் 3, 0 அண்ட் இதுக்கு ஏற்ற ஜெட் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வந்து 0, 2 அண்ட் பி இஸ் 3/2, 1/2 அண்ட் சி 3, 0 and z = 3x + 5y. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0, 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 0 + 5 × 2 which is 10. அடுத்தது 3 × 3/2 + 5 × 1/2 = 9/2 + 5/2. So which is 14/2 which is 7. அண்ட் அடுத்தது 3 × 3 + 5 × 0 வரும் 9 + 0 which is 9. ஸோ திஸ் இஸ் எம். மினிமைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம், இது ஸ்மால் எம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அன்பவுண்டட் ரீஜன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை டிசைட் பண்ணுறோம்ல. ஸோ இது வந்து மினிமம் வேல்யூவாக இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா 7 அப்படின்றது அது வந்து மினிமம் வேல்யூவாக இருக்கலாம், இல்லாமையும் வந்து இருக்கலாம். ஸோ இப்போது மினிமைஸ் இங்கே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஸோ எம் வந்து நம்ம எடுத்துட்டோம், அதாவது 7ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து என்னது z is less than m அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும்.
அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், காமன் பாயிண்ட் இந்த feasible ரீஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன எழுதணும், சின்ஸ் த feasible region is unbounded, 7 may or may not be the minimum value of z. ஸோ அப்போ வந்து 3x plus 5y is less than 7 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், எக்ஸ் வந்து 0ன்னு நான் போடுறேன். அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், 3x plus 5y less than 7, 3x plus 5y. இங்கே 7 அப்படின்றது இங்கே மினிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிதுல, அதான் வந்து நம்ம ax plus by less than mn வந்து போட்டிருந்தோம்ல, அதை தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஈக்குவல் டு இங்கே 7ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இங்கே 5y ஈக்குவல் டு 7, y ஈக்குவல் டு 7/5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு 3x இஸ் ஈக்குவல் டு 7, x இஸ் ஈக்குவல் டு 7/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டேபிளில் எக்ஸ் வந்து 0 அப்படின்னா y வேல்யூ 7/5, y 0னா 7/3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி டாட்டட் லைன்ஸாக வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 0, 7/5, 7/5 அப்படின்னா 1.4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டாட்டட் லைன்ஸ் வச்சு நம்ம வரையலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும் நம்மளுக்கு 0, 1.4. ஸோ 0, 1.4னா ஸோ சம் வேல்யூ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும் 1.4 அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 7/3 அப்படின்றது 2.3, 0. ஸோ அப்போனா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டாட்டட் லைன்ஸில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டாட்டட் லைன்ஸில் நம்ம மார்க் பண்ணிட்ட பிறகு ஸோ திஸ் இஸ் 3x plus 5y equal to 7, the dotted lines. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த லைன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது பார்க்கணும். ஸோ இங்கே மினிமம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், ஸோ இப்போ இங்கே வந்து less than 7 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுற x is equal to 0, y equal to 0 வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் 3x plus 5y less than 7 வந்து வரும். அண்ட் 0 less than 7 வந்து வரும். திஸ் இஸ் ட்ரூ. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த ரீஜன் வந்து கன்ஸ்டன்ட் வந்து என்னது டுவர்ட்ஸ் த ஆரிஜின் சைடு வந்து இருக்கு அப்படின்னா இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து இது வந்து என்னவா இருக்கு, காமன் ரீஜன் கிடையாது. காமன் ரீஜன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு எடுத்துப்போம், இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா நோ காமன் ரீஜன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், கன்ஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ வந்து நோ காமன் ரீஜன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்டன்ஸ் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது இந்த டாட்டட் லைன்ஸ்க்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு பவுண்ட்ரி எங்கே இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜன் வந்து இட் இஸ் அவே ஃப்ரம் த ஆரிஜின். இது வந்து அன்பவுண்டட் ரீஜனாக தான் வந்து இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்திருக்கு, அதனால காமன் ரீஜன் கிடையாது. காமன் ரீஜன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நோ காமன் ரீஜன், எம் தான் மினிமம் வேல்யூன்னு எடுத்துக்கணும். எம் வந்து என்னது 7. ஸோ 7 தான் வந்து நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ நம்ம வந்து என்ன எழுதலாம், ஹென்ஸ் m equal to 7 is the minimum value of z at, அது வந்து எங்கே வந்திருக்கு, at the point B 3/2, 1/2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 4th question. ஸோ 5th question மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து z equal to 3x plus 2y அண்ட் ஸோ z equal to 3x plus 2y. ஸோ என்னென்னலாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து x plus 2y
less than equal to 10 கொடுத்துருக்காங்க. 3x plus y less than or equal to 15 கொடுத்துருக்காங்க. and x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ நம்மளுக்கு வந்து ரீஜன் வந்து எங்கே வருது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து வரும். அண்ட் இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு 2y ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 10/2 which is 5. அண்ட் அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 10, ஸோ எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 10ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸ் வந்து 10 அண்ட் y வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுறேன். ஸோ 0 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15ன்னு வரும். அப்போது y ஈக்குவல் டு 15. ஸோ அடுத்தது y ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 15 வரும். x இஸ் ஈக்குவல் டு 15/3 which is 5. ஸோ இப்போது இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம மார்க் பண்ணுறோன்னா, ஸோ இப்போ எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஒய் வந்து 15 கிடச்சிது. ஒய் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் வந்து 5ன்னு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் we will draw the graph. ஸோ முன்னாடி சம்முக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நாம் வந்து கண்டுபிடிச்சோம். ஆரிஜின் சைடா இல்லைன்னா அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஆனால் நான் இதுக்கு வந்து இப்போ பண்ணலை, நான் கிராஃப் வரைஞ்சிடுறேன், அப்புறமா நான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0,5 ஸோ நம்மளுக்கு இங்கே வரும். அண்ட் 10,0 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி வந்துடும் லைன். அண்ட் அடுத்தது வந்து 0,15. ஸோ 0,15னா இந்த இடத்துல வருது. இது 0,15 அண்ட் 5,0. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 0,0 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வருது, 0 less than equal to 10 வருது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின். அது இதுவும் less than equal to 15. ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின், இதுவும் வந்து ட்ரூ. ஸோ டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வருது, ஸோ ரெண்டுமே வந்து இந்த பக்கம் தான் வருது நம்மளுக்கு கிடைக்குது. இது ரெண்டு இருக்கிற காமன் ரீஜன் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு எது, இந்த ரீஜனை தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், அதாவது இந்த பார்ட்டு. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கார்னர் பாயிண்டா. ஸோ திஸ் இஸ் 0,5 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே வந்து 5,0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் இது வந்து நான் ஓ எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஏ, இது வந்து பி, அண்ட் இது வந்து சின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10 அண்ட் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15ன்னு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு 3 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து 3x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 13 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து மைனஸ் நெகட்டிவ், அதாவது ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது கேன்சல் ஆகிடும். 5y ஈக்குவல் டு 15 வரும். ஸோ y ஈக்குவல் டு 15/5 which is 3. இதை எடுத்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் y ஈக்குவல் டு 3 இன், இது வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன், இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2ல் போட்டோம்னா 3x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 15 வரும். 3x இஸ் ஈக்குவல் டு 12, x இஸ் ஈக்குவல் டு 12/3 which is 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 4,3. ஸோ திஸ் இஸ் 4,3. ஸோ இப்போது நம்ம வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு.
கார்னர் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ வந்து 0,5 அண்ட் பி வந்து 4,3 அண்ட் சி வந்து 5,0. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே Z வந்து 0ன்னு வந்துடும். அண்ட் இங்கே வந்து 3 into 0 plus 2 into 5 which is 10 and 3 into 4 plus 2 into 3. So 12 plus 6 which is 18 and 3 into 5 plus 2 into 0 15. ஸோ மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 18. ஸோ பை கார்னர் பாயிண்ட் method, maximum value of Z is 18 at B 4,3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 5th கொஷின். இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.